නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தස්ස. அனைவருக்கும் முன்மணிகள் துணை. புண்ணியவர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்பொழுது புதர் பகவான் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதித்த ஒரு தர்ம காரணத்தை கேட்கத்தான் போறீங்க. நீங்க எல்லாரும் இந்த புத்தர் பகவான் போதித்த இந்த புண்ணியமான இந்த தர்ம போதனை கேட்கிற போது ஒரு விசுவாசத்தோட இந்த தர்மத்தை கேட்க வேண்டும். யாருக்கு மேல இருக்கிற விசுவாசத்துல இந்த தர்மத்தை கேட்கணும். புத்தர் பகவான் போதிக்கிறார், நான் இன்னமாவது தர்மத்தை இருக்கிறேனா, அந்த போதித்த தர்மம் யாராவது கேட்குறாங்கன்னா அந்த கேட்குற தர்மத்தை மேல யாராவது ஒரு நம்பிக்கை வச்சு கேட்டா அவருக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த தர்மத்தை சரியாக நினைச்சு அந்த தர்மத்துல எடுக்க வேண்டியதை எடுக்கிறதுக்கு முடியும். எப்படி கேட்டா? விசுவாசத்தோட கேட்டான்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? இப்ப நம்ம எல்லாரும் புத்தர் பகவான் போதித்த தர்மத்தை தான் கேட்க போறோம். அப்படின்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா, புத்தர் பகவான் மேல நம்ம மனதில் விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும், விசுவாசத்தை வச்சுக்க வேண்டும். புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு பிறந்த ஒரு முக்கியமான ஒரு துறவி, அதே மாதிரி சத்திய தர்மத்தை தேடி கண்டுபிடித்த ஒரு துறவி அப்படின்னு புத்தர் பகவான் மேல் நம்ம ஒரு சத்தியமா ஒரு நம்பிக்கை வச்சுக்க வேணும். அவர் சொன்னது சத்தியம் தான், அவர் இந்த உலகத்துக்கு பிறந்தது சத்தியம் தான், அதே மாதிரி அவர் பெரிய குணமுள்ளவர்னு எல்லாரும் சொல்றாங்க, அதுவும் சத்தியம் தான் அப்படின்னு புத்தர் பகவான் அவர்கள் பத்தி நம்ம மனதில் ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தோடைய தான் இந்த தர்மத்தை நம்ம கேட்க வேண்டும். அதே மாதிரி தான் அந்த புத்தர் பகவான் அவர்கள் போதித்த ஒரு தர்மம் இருக்குது. அந்த தர்மத்தை பத்தியும் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வச்சுக்க வேண்டும். அந்த விசுவாசம் இல்லைன்னா, நன்றாக பாருங்க, ஒரு யாராவது எங்களுக்கு என்னமோ சொல்றாங்க, ஆனா நான் அவங்க சொல்ற காரணத்தை பத்தி விசுவாசம் இல்லை. இது சரியாகவும் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். அதை நான் கேட்டா எனக்கு நல்லது நடக்குமா, என் வாழ்க்கை மாறுமா, ஒண்ணுமே எங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. அப்படின்னா நான் அவர் சொல்றது சரியா கேட்கவும் மாட்டோம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் அவங்க சொல்றது கேட்கவும் மாட்டோம், அவங்க சொல்றத செய்யவும் மாட்டோம். எதனால நம்ம அதெல்லாம் கேட்கவும் மாட்டோம், அது செய்யவும் மாட்டோம்? அதுதான் அந்த சொல்ற காரணத்தை மேல விசுவாசம் இல்லை. அப்படின்னா புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறாங்க, நான் போதித்த தர்மத்தை பத்தி நன்றாக ஒரு விசுவாசத்தை உங்க மனதில் வைத்து இந்த தர்மத்தை நன்றாக கேளுங்க. அப்போ உங்களுக்கு இந்த தர்மத்துல என்ன எடுக்க வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். புத்தர் பகவான் மேல நீ விசுவாசத்தை வச்சா அவர் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு அவர் மேல ஒரு விசுவாசம் வரும். அவர் சொன்ன காரணத்து மேல ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் தான் எங்க வாழ்க்கையை மாறுறதுக்கு என்னமாவது ஒரு தர்மம், அவர் போதித்த தர்மத்தில் என்னமாவது இருந்துன்னா அந்த இருக்கிற காரணத்தை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகும். அதனால விசுவாசத்தை நம்ம வச்சுக்க வேணும். அதே மாதிரி தான் இப்ப நான் தான் இந்த தர்மத்தை போதிக்கிறேன் அப்படின்னா நான் யாருக்கு சொந்தம்? நான் புத்தர் பகவானுடைய பிக்குவர்களுக்கு சொந்தமான ஒரு பிக்கு தான் நான். அப்படின்னா இந்த பிக்குவை பத்தி என்ன இருக்கணும்? விசுவாசத்தை இருக்கணும். எப்படி விசுவாசம் இருக்கணும்? இந்த புத்தர் பகவானுடைய இந்த பிக்குகள் புத்தர் பகவான் போதித்த தர்மத்தை படிச்சு அவர் நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தர்மத்தை நம்மளுக்கு போதிக்கிறாரு அப்படின்னு யாரு மேல அந்த பிக்குகள் பத்தி விசுவாசத்தை இருக்கணும். அப்படி விசுவாசம் இருந்தா சாரி, அப்படின்னா என்ன ஆகும்? நான் இப்ப போதிக்கிற தர்மத்தை நன்றாக கேட்க முடியும். அதே மாதிரி என்ன செய்ய முடியும்? அந்த சொல்ற வார்த்தைகள் எல்லாரும் உண்மையா
உண்மையான காரணம் என்ன? அந்த விசுவாசத்தையோடே நம்ம நன்றாக கேட்போம். அந்த விசுவாசத்தோட கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்? இப்ப நம்மளுக்கு ஒரு காரணம் சொன்னா எங்க உலகத்துல எப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில என்னமாவது நம்ம தப்புகள் செஞ்சுக்கிட்டு இருந்தா யாராவது சொல்றாங்க, புத்தர் பகவான் போதிச்சிருக்கிற ஒரு தர்மத்தை சொல்றாங்க, நீங்க அந்த செய்யற தப்புகள் தவறு, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா விசுவாசத்தோட ஆமா நான் அந்த செய்தது தப்பு தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிரிஞ்சுக்குவோம். விசுவாசம் இல்லைன்னா அவர் சொல்றது சரியாகவும் இருக்கலாம், இல்லை சரியாமலாம் இருக்கலாம், அதனால நான் இதுக்கு அவங்க சொல்றது கேட்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசம் இல்லாம நம்ம அந்த தர்மத்தை கேட்டா அந்த தர்மத்தை கேட்க முடியாது. அந்த தர்மத்தில இருந்து எங்களுக்கு என்னமாவது கிடைக்கணும்னா அது ஒண்ணுமே கிடைக்காது. அப்படின்னா நம்ம எல்லாரும் நன்றாக நம்ம வாழ்க்கைக்கு என்னமாவது ஒரு அர்த்தம் சேர்த்துக்கிறதுக்காக இந்த தர்மத்தை நன்றாக கேட்போம். இந்த தர்மத்தை நன்றாக கேட்கறதே புண்ணியமான ஒரு காரணம்னு புத்தர் பகவான் போதித்திருக்கிறார். அதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. அந்த கதையில ஒரு அம்மா ஒண்ணு போறாங்க ஒரு விஹாரத்துக்கு தர்மத்தை கேட்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. விளையாடுற வயசுல சின்ன குழந்தை. இப்ப எங்களுக்கு தெரியும் இல்ல, அந்த சின்ன குழந்தைகள் எங்கேயாவது கூட்டு போனா ஒரு அடியா சரி அப்படின்னு நான் இப்படியே இருக்கிறேன், அம்மா மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு இருக்காது. கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறம் அங்கே ஓடுவாங்க. அப்படின்னா இந்த அம்மாவோடையும் அந்த போன குழந்தை என்ன பண்றது, தர்மத்தை கேட்கறது ஒண்ணுமே இல்லை, அங்கே ஓடுது. அம்மா என்ன பண்ணாங்க, இப்ப என்னோட பிள்ளை அங்கே ஓடுது, அதனால யாருக்கும் தர்மத்தை கேட்கவும் முடியல, எனக்கும் கேட்க முடியல. அதனால நான் ஒரு பந்தை கொடுத்து இதுல விளையாட்டுக்கிட்டு இருங்கன்னு அப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு பந்தை கொடுத்துட்டு அவங்க தர்மத்தை கேட்கிறாங்க. நன்றாக உட்கார்ந்து தர்மத்தை கேட்கிறாங்க. ஆனாலும் அம்மா கண்டாங்க அந்த பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கிறத அம்மா இங்க இருந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு தர்மத்தை கேட்கிறாங்க. அம்மா கண்டாங்க ஒரு சின்ன பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு அந்த பந்து போயிடுச்சு. பிள்ளை என்ன பண்ணாங்க, போய் அந்த பந்தை எடுத்ததுக்கு அப்புறம் அங்கே இருந்த ஒரு பாம்பு இந்த பிள்ளைய தஷ்டம் பண்ணிட்டாங்க, கடிச்சிட்டாங்க. அப்புறம் கடிச்சது அங்கேயே பிள்ளை கீழே விழுந்துச்சு. ஆனா அம்மா என்ன நினைச்சாங்க, இதுதான் நன்றாக பார்க்கணும். அம்மா அவங்க நினைக்கிறாங்க, இப்ப என்னுடைய குழந்தைய பத்தி நினைச்சு நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன்னா இப்ப புத்தர் பகவான் போதிக்கிட்டு இருக்கிறார் தர்மத்தை, அதையும் நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி இப்ப தர்மத்தை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் என்ன ஆகும், அதுவும் நின்று போயிடும். அதனால நான் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சார். நான் நன்றாக என் பிள்ளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு தர்மத்தை கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, நன்றாக உட்கார்ந்து நன்றாக அந்த பிள்ளையை பத்தி நினைக்காமலே நன்றாக தர்மத்தை கேட்டாங்க. தர்மம் முடிஞ்சு போச்சு. தர்மத்தை 1 மணி நேரம் தர்மத்தை கேட்டு எல்லாம் முடிஞ்சு டக்குன்னு ஓடி போனாங்க. ஓடி போய் அந்த பிள்ளையை பார்த்தா உடம்பு பூரா விஷம் போயிருச்சு. பிள்ளை கீழே விழுந்திருக்காங்க. அம்மா அந்த பிள்ளைய கையில எடுத்து அழுந்து அந்த அம்மா சொல்றாங்க, நான் நன்றாக தர்மத்தை நான் கேட்டேன், அது ஒரு சத்தியம். நான் என்னை பத்தியும் நினைக்காம என் பிள்ளை பத்தி கூட நினைக்காம யாருக்கும் எந்த கஷ்டமும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டு நான் தர்மத்தை நன்றாக கேட்டேன், அது ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தினால என்னோட பிள்ளை குணமாக வேண்டும் அப்படின்னு ஒரு சத்தியத்தை பண்ணாங்க. அப்படியே பிள்ளை ஒண்ணுமே தூங்கி இருந்து எந்திரிக்கிற ஒரு பிள்ளை மாதிரி அந்த பிள்ளை எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோ இந்த கதையிலையும் நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு போதித்த தர்மத்தை என்ன பண்ணணும், ஒரு விசுவாசத்தோட நாங்க நன்றாக இந்த தர்மத்தை கேட்க வேண்டும். அதே மாதிரி அங்கே இங்கே மனதை போய் அது நினைக்கிறோம், இது நினைக்கிறோம், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உடம்பு மட்டும்தான் இங்க, மனம் வேற எங்கேயோ இருக்கு, வேற யாரோ பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்தா இந்த தர்மத்தை எவ்வளவு காதுல கேட்டாலும் எவ்வளவு சொன்னாலும் இந்த தர்மத்தை கேட்க முடியாது. அப்படின்னா
நம்ம எல்லாரும் இந்த தர்மத்தை கேட்கிற போது அழகாக சத்தம் இல்லாம புத்த கௌரவத்தோட, தர்ம கௌரவத்தோட, சங்க கௌரவத்தோட நம்ம எல்லாரும் இந்த தர்மத்தை கேட்க வேண்டும். அப்படின்னா இந்த தர்ம போதனை இன்னைக்கு நான் எல்லாருக்கும் போதிக்க போற ஒரு முக்கியமான ஒரு சூத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த சூத்திரத்திலே தான் தர்மத்தை போதிக்க போறேன். இந்த புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி முக்கியமான தர்மங்கள் போதித்திருக்கிறார். அந்த தர்மத்தை பத்தி பார்த்தா புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு பிறந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்ச அளவுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சித்தார்த்த குமாரன் தான் அவங்க சொல்லுவாங்க. சித்தார்த்த குமாரர். அந்த சித்தார்த்த குமாரர் என்ன பண்ணாங்க, சின்ன காலத்துல இந்த உலகத்துக்கு பிறந்ததுக்கு அப்புறம் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சுகமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது அவர் காணுறாரு. என்ன காண்றாருன்னா, ஒரு பிள்ளைகள் பார்க்குறாங்க, நோய்பட்ட ஆள்கள் பார்க்குறாங்க, அதே மாதிரி வயதுக்கு போன ஆள்கள் பார்க்குறாங்க, இறந்து போனார்கள் பார்க்குறாங்க, அதே மாதிரி துறவிகள் பார்க்குறாங்க. இப்படி கண்டதுக்கு அப்புறம் அவர் நினைக்கிறாரு, இப்போ பாருங்க நம்ம எல்லாரும் நம்மளுக்கும் இப்படி வாழ்ற நம்மளுக்கும் இப்போ தர்மத்தை கேட்குறவங்களுக்கும் போதித்த நானும் சின்ன காலத்துலேருந்தே இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சித்தார்த்த குமாரர் அது வரைக்கும் பார்க்கல. அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்தாலும் நம்ம அதையெல்லாம் நினைக்கல. நானும் இப்படி ஆகுவேன் அப்படி ஒன்றும் நினைக்க மாட்டோம். நான் அப்படியே எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நம்ம வேலைக்கு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சித்தார்த்த என்ன சொல்ற இந்த குமாரர் என்ன பண்ணாரு, அவர் நினைச்சாரு, இப்ப சின்ன காலத்துல இருக்கிற ஆள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வயதுக்கு போயிட்டு இருக்கிறாங்களே. கேட்டாரு, இப்படி ஏன் ஆகுறாங்க? என்னுடைய அப்பா இப்படி வயதுக்கு போறாங்க, இன்னும் ஆள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வயதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு அந்த ஆட்கள் சொல்றாங்க, அவரோட வேலைக்கு இருந்த ஆண்கள் சொல்றாங்க, இப்படித்தான் நம்ம எல்லாரும் பிறந்தா இப்படி வயதுக்கு போயிட்டுக்கிட்டே தான் இருப்போம். இன்னொரு நாள் போகிற போது அவர் காண்றார், ஒரு நோய்பட்ட ஆள்கள் கிடைக்கிறாங்க. இது யாரு, எதுக்காக இப்படி இருக்காங்க? அவங்க நோயாளி. அப்படியா? எங்களுக்கும் அப்படி ஆகுமா? ஆமா, நம்ம இந்த உலகத்துக்கு பிறக்கிற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நோய் வரும் அப்படின்னு புத்தர் பகவான் அந்த சித்தார்த்த குமாரருக்கு சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் போறான். இன்னொரு நாள் போக போது ஒரு ஆள் இறந்து கிடைக்கிறாங்க. இறந்து கிடைக்கிறது பார்த்தா இது யாரு, எதுக்காக இப்படி கிடைக்கிறாங்க? இது வேற யாரும் இல்லை, நம்மள மாதிரி இந்த உலகத்துக்கு பிறந்து நன்றாக வாழ்ந்து இறந்து போன யாரு. அப்படின்னா நானும் இப்படி இறந்து போவேனா? ஆமா, நீங்களும் அப்படி இறந்து போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் நினைக்கிறாரு, அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு பிறக்கிறோம், சுகங்கள் அனுபவிக்கிறோம், துக்கங்கள் அனுபவிக்கிறோம், இப்படி எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், வயதுக்கு போறோம், நோய் வருது, கடைசியா இது எல்லாமே அனுபவிச்சுட்டு நம்ம எல்லாரும் இறந்து போறோம். இதுதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய துக்கம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த துறவி ஒன்னைய இவர் பார்க்கிறார். இது யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க, அந்த காரணங்கள் நீங்க பார்த்தீங்க இல்ல, ஒரு வயதுக்கு போற ஆளு, அதே மாதிரி நோயாளி, அதே மாதிரி ஒரு இறந்து போன ஆளு, இவங்களை பார்த்தீங்கல்ல, இந்த துக்கங்களிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு இல்லைன்னா விடுதலை கிடைக்கிறதுக்கு வழி என்னன்னு தேடி போறவங்க தான் இந்த துறவின்னு சொல்றது அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்து அவங்களுமே இது எல்லாமே இந்த ஒரு பெரிய துக்கம் தானே. இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், அழகா இருக்கிறோம், அழகா இருந்து இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வயதான ஆளா மாறுது, வயது போகுது. அப்படி போகிற போது ரொம்ப துக்கம், ஐயோ என்னுடைய உடம்பு இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் துக்கப்படுவோம். அதே மாதிரி நோய்கள் வருது, இதுவும் மிகப்பெரிய துக்கம். ஐயோ இவ்வளோ நோய்கள் வருது, மருந்து தேடணும், மருந்து குடிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வேலை பண்ண முடியல, எவ்வளோ துக்கங்கள். அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ துக்கம். அதே மாதிரி மரணம், நம்ம எல்லாரும் இறந்து இதெல்லாம் விட்டுட்டு போகணும். நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா அப்பா, மனைவி, பிள்ளைகள், கணவர், வீடு எல்லாமே விட்டுட்டு போகணும்.
எல்லாம் பணம் எவ்வளோ இருந்தாலும் இது எல்லாமே விட்டுட்டு போகணும். அவர் நினைக்கிறார் இப்படி இவங்க எல்லாரும் பாசமா இருந்து இருந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு போறது எவ்வளவு துக்கமான காரணம். அப்படின்னா இது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அவங்களும் சத்தியத்தை தேடி போறாங்க. ஒரு துறவி பார்த்தாங்க. அவங்க கிட்ட பாருங்க இவங்க எல்லாம் சத்தியத்தை தேடி போறாங்க. இன்னும் அவங்க சத்தியத்தை தேடி கண்டுபிடிக்கல. அப்படின்னா இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிற காரணம் நானும் செய்யணும். அவங்க நினைச்சாங்கன்னா பாருங்க யாருக்காக செய்யணும்னு நினைச்சாங்க. நானும் இந்த துக்கத்திலிருந்து தப்பிக்க வேணும், விடுதலையாக வேணும். அதே மாதிரி என்னோட மனைவி, பிள்ளை, அப்பா, அதே மாதிரி என் குடும்பத்தாளுங்க இவங்க எல்லாத்தையும், என் நாட்டாளுங்க, என்னோட நாட்டு இது எல்லாமே. அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்னோட மக்கள். அதனால இவங்க எல்லாருக்கும் சுகத்தை தேடி கொடுக்க வேண்டும். அதனால நான் இது எல்லாமே விட வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் துறவியாகி அவர் ஒரு சத்தியத்தை தேடி போனார். இப்படி சத்தியத்தை தேடி போன உத்தமர் தான் சித்தார்த்த குமாரர். அப்படி போய் துறவியாகி இந்த உடம்பத்துக்கு கொடுக்க வேண்டிய துக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாரு சத்தியத்தை கண்டுபிடிக்க. ஆனா எப்படியும் இந்த உடம்பத்துக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அந்த சத்தியத்தை அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் நினைச்சாரு இது சத்தியம் தேடி போறேன்னு சொல்றது காரணம் இந்த உடம்புக்கு துக்கத்தை கொடுத்து தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. அதனால ஒரு புத்தியால் ஒரு ஞானத்தில தான் இது தேட வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாரு, பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பிண்டபாத்தை போனான். பிண்டபாத்தை போய் தானத்தை எடுத்துக்கிட்டு வந்து நன்றாக சாப்பிட்டு உடம்புக்கு நல்ல தெம்பு எடுத்துக்கிட்டு அவர் போய் ஒரு மரத்து கீழே உட்காந்து அந்த மரத்துக்கிட்ட வச்சு நல்லா தியானம் பண்ணார். அப்படி தியானம் பண்ணி அவர் இந்த தர்மத்தை நன்றாக அந்த தியானத்தில் ஞானத்தில் பார்த்தார். இப்படி எதுக்காக நான் இந்த உலகத்துல பிறந்த நான் இப்படி ஒரு அடியா எவ்வளோ துக்கங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறாரு இந்த உலகத்துக்கு பிறந்தனால தான் இது எல்லாமே துக்கம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி போனார். அப்படி தேடி போய் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல யாருமே இதுவரைக்கும் புத்தர் இந்த உலகத்துக்கு பிறக்கிற வரைக்கும் புத்தர் பகவான் ஞானத்துல இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே அந்த தர்மத்தை கண்டுபிடிக்கல, யாருமே தெரிஞ்சுக்கல. அந்த தர்மையை முதல்ல அவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புத்தர் பகவான் அவர்கள் இந்த தர்மத்தை போதினால தர்மத்தை கண்டுபிடித்தனால அவருக்கு நம்ம புத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கௌரவக்கூடிய பேர் தான் புத்தர் அப்படின்னு சொல்லி புத்தர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை, புத்தர்னு சொல்ல முடியாது யாருக்குமே. புத்தர்னு சொல்லப்படியும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இந்த தர்மத்தை முதல்ல இந்த எல்லா தர்மத்தையும் தேடி கண்டுபிடித்தவர் அவர் தான். அவருக்குடைய பேர் தான் கௌரவக்கூடிய பேர் தான் புத்தர், கௌதம புத்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கௌதம புத்தர் இந்த உலகத்துக்கு இந்த தர்மத்தை தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு போதினார். அந்த தர்மத்தை நான் இவ்வளோ துக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தர்மத்தை நான் தேடி கண்டுபிடித்தேன், இந்த தர்மத்தை உலகத்துக்கு நான் போதிக்கிறேன். என்ன மாதிரியே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் மனிதனா பிறந்து மனிதனாவே இறந்து போய் துக்கங்கள் ஜன்மமா கஷ்டங்களே துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த போற போக்கை நம்ம எல்லாரும் சரியாக போய் இந்த பயணம் நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு போதினார். அந்த போதித்த தர்மம் தான் இந்த தர்மம். அப்படின்னா இந்த புத்தர் பகவான் போதித்த தர்மம் தான் இந்த புஸ்தகத்துல எழுதி வச்சு இதை நம்ம எல்லாரும் படிச்சு இந்த உலகத்துக்கு போதிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த புத்தர் பகவான் போதித்த இந்த சூத்திரம், அந்த சூத்திரத்துல புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறார். இந்த மனிதனா பிறந்த எல்லாருக்கும் துக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம முதல்லையும் சொன்னோம் புத்தர் பகவான் இது எல்லாமே அவர் ஒரு குமாரரா இருந்து எல்லா சுகத்தையும் விட்டுட்டு போய் துறவியா என்ன தேடினாரு, சத்தியத்தை தேடினார். அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்ப புத்தர் பகவான் போதித்த ஒரு காரணம் தான் இந்த காரணம். துக்கம் வருது நம்ம வாழ்க்கைக்கு. எதனால துக்கம் வருது? புத்தர் பகவான் கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. பந்தே பகவா துக்காச சமுதயாஞ்ச அத்தங்கமஞ்ச தேசே தூதி
அந்த கேட்ட கேள்விக்கு தான் புத்தர் பகவான் அவர்கள் தர்மத்தை போதிக்கிறார். இந்த துக்கங்கிறது என்ன, அந்த துக்கம் இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு காரணம் என்ன, அதே மாதிரி அந்த துக்கம் இல்லாம போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு புத்தர் பகவான் காரணத்தை போதினார். அந்த காரணம் தான் இந்த சூத்திரத்தில் இருக்கு. இந்த சூத்திரத்திலோட பேர் தான் பத்ரக சூத்திரம். சரியான அழகான ஒரு சூத்திரம் இந்த சூத்திரம். எல்லாருக்கும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த முடியும் கஷ்டம் இல்லாம இந்த தர்மத்தை புரிஞ்சிக்க முடியும் இந்த சூத்திரத்தில். புத்தர் பகவான் இந்த சூத்திரத்தை போதிக்க ஒரு காரணம் இருக்கு. அதுதான் ஏகான் சமயம் பகவா மல்லேசு விஹரதி உருவேல கப்பங் நாம மல்லான நிகமோ. இந்த சூத்திரத்தில் புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிறாரு. ஒரு சமயத்தில் புத்தர் பகவான் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்னு போதிக்கிறார். அங்கே அதுதான் மல்லேசு விஹரதி உருவேல கப்பங். உருவேல கப்பன்னு சொல்ற அந்த மல்லன்னு சொல்ற ராஜகுமாரர்கள் வாழ்ந்த அந்த ஊர்ல தான் புத்தர் பகவான் இருக்கிறார். அங்க இருக்கிறாங்க ஒரு ஆள் பத்ரகாமினி என பகவா தேனுபசாங்கம். பத்ரகாமினின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. இந்த சூத்திரத்துல பேர் என்ன? பத்ரக சூத்திரம். இந்த சூத்திரத்துல இருக்கிற இந்த கேள்விகள் கேட்கிற ஆளோட பேர் என்ன? பத்ரக காமினி அப்படின்னு சொல்லலாம். புத்தர் பகவான் இவருக்கு சொல்ற பேர் தான் காமினி. இந்த பத்ரக காமினி புத்தர் பகவான் எங்க இருக்கிறாரோ அங்கே போயிட்டு புத்தர் பகவானுக்கு நன்றாக கும்பிட்டு ஒரு பக்கமா உட்கார்ந்தார். இந்த மாதிரி நேராக உட்கார்றது இல்லை. தர்மத்தை கேட்கிற போது ஒரு பக்கமா தான் நிற்பாங்க. இப்படி ஒரு நேர பார்த்துக்கிட்டு தர்மத்தை சொன்னா ஒரு கஷ்டம், அதனால ஒரு பக்கமா இருப்பாங்க. அப்படி பக்கமா ஒரு இடத்துல உட்கார்ந்து பத்ரகாமினி புத்தர் பகவான் கிட்ட கேள்வி கேட்கிறார். சாதுமே பந்தே பகவா துக்கா சமுதயாஞ்ச அத்தாங்கமாஞ்ச தேசைத்தும். புத்தர் பகவானே எனக்கு போத வேண்டும். இந்த துக்கம்னு நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு போறீங்க. அந்த துக்கம் என்ன, அதே மாதிரி அந்த துக்கத்துக்கு காரணம் என்ன, அந்த துக்கம் இல்லாம போறது எப்படி அப்படின்னு புத்தர் பகவான் கிட்ட கேட்கிறார். அதுக்கு தான் புத்தர் பகவான் போதிக்கிற அஹஞ்சதே காமினி அதீதங் அத்தானங் ஆரப்ப துக்கஸ் சமுதயாஞ்ச அத்தங்கமாஞ்ச தேசையங் ஏவங் அஹோசி அதீதமத்தானந்தி தத்ரகோ தேசியா கங்காசியா விமதி. இப்ப பாருங்க நன்றாக, இவங்க புத்தர் பகவான் அவர்கள் காமினிக்கு போதிக்கிறாரு. எனக்கு முடியும் உங்களுக்கு இறந்த காலத்துல எப்படி துக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேள்வியில தான் முடியும். அதே மாதிரி எனக்கு முடியும் உங்களுக்கு எதிர்காலத்துல துக்கத்தை பத்தி போதிக்கிறது. ஆனா அதுவும் இன்னும் வரல, அதுவும் ஒரு கேள்வியில தான் முடியும். அப்படியா, அது ஆகுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா புத்தர் பகவான் போதிக்கிறார், அதனால நான் உங்களுக்கு இந்த தர்மத்தை போதிக்கிறேன். நிகழ்காலத்துல இப்ப இந்த நேரத்திலேயே உங்களுக்கு எப்படி இந்த துக்கம் வருதுன்னு நான் போதிக்கிறேன் அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்னா, புத்தர் பகவான் கேள்வி கேட்கிறார். யாருக்கிட்ட? காமினி கிட்ட கேள்வி கேட்கிறார். புத்தர் பகவான் அவர்கள் அந்த காமினி கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்கிறார்னா, காமினி, இந்த உருவேலன்னு சொல்ற இந்த ஊரில் உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? என்னமாவது திட்டுனாங்க, சண்டை போட்டாங்க, இல்லை இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தா உங்களுக்கு துக்கம் சோகம் இந்த மாதிரி என்னமாவது ஆகுற ஆட்கள் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டதுக்கு அந்த காமினி சொல்றாங்க, ஆமா புத்தர் பகவானே, அப்படி ஆட்கள் இருக்காங்க. யாருக்காவது என்னமாவது துக்கம் வேதனை என்னமாவது வந்துச்சுன்னா சண்டை போட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தா எனக்கு ரொம்ப துக்கம் வேதனைகள் எல்லாமே வரும் அப்படின்னு புத்தர் பகவான் கிட்ட சொல்றாரு. அப்புறம் புத்தர் பகவான் கேட்கிறாரு, அப்படின்னா காமினி, இந்த மாதிரியும் பாருங்க, இப்போ உங்களுக்கு யாருக்குமே இந்த எந்த கஷ்டமும் துக்கமும் வந்தாலும் உங்களுக்கு துக்கம் வராது. ஒரு அவங்க இறந்து போயிட்டாங்களோ ஒன்றும் என்னமாவது ஆச்சுனாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, உங்களுக்கு எந்த துக்கமும் வராது. அப்படி ஆட்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு புத்தர் பகவான் கிட்ட அந்த காமினி சொல்றாரு, ஆமா புத்தர் பகவானே, அப்படி ஆள்களும் இருக்கிறாங்க. அப்படி நான் தெரிஞ்சுக்க வேண்டும்.
உங்களுக்கு இப்ப துக்கம் வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த தெரிஞ்ச ஆள்களுக்கு துக்கம் வந்தா தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்களுக்கு என்னமாவது கஷ்டம் வந்தா, இறந்து போனா தான் உங்களுக்கு துக்கம் வருது. ஆனா தெரியாத ஆள்களுக்கு இந்த மாதிரி துக்கங்கள் வந்தா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு துக்கம் இல்ல. அப்படின்னா, இதுல என்னமோ ஒண்ணு இருக்கு. அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? புத்தர் பகவான் உலகத்துக்கு நன்றாக போதிக்கிறாரு. இந்த காமினிக்கு போதிக்கிறாரு. எப்படி போதிக்கிறாரு? இந்த தெரிஞ்ச ஆள்களுக்கு என்னமாவது கஷ்டம் வந்தா மட்டும் எங்களுக்கு துக்கம் வர்றது காரணம் என்னன்னா, அந்த தெரிஞ்ச ஆள்கள் மேல தெரியும்னு நம்ம சொல்றோம்னா, அந்த தெரிஞ்ச ஆள்கள் மேல இருக்கிற ஒரு சந்தராகம் சந்தராகம் இருக்கிறனால தான் நம்ம எல்லாருக்கும் துக்கம் வருது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யாராவது மேல எங்க மனசுல சந்தராகம் இருக்குதோ, அந்த சந்தராகம் இருக்கிறனால தான் நம்மளுக்கு துக்கம் வருது. அவர்னால இல்ல துக்கம் வருது. அவர் மேல இப்ப உலகத்துல எவ்வளோ மக்கள்கள் இருக்கிறாங்க. இப்ப நான் இலங்கையில இருக்கிறேன். இந்த தர்மத்தை கேட்கிற நீங்க எங்கெங்கேயோ இருப்பீங்க. எந்த நாட்டுல, எந்த ஊர்ல இருந்து கேட்கிறீங்களோ தெரியாது. ஆனாலும் இந்த இலங்கையில நான் இப்ப இருக்கிற லபுனூரு அரண்ய சேனாசனத்தில் நான் இருக்கிறேன். அப்படின்னா இந்த அரண்ய சேனாசனத்தில இருக்கிற யாருக்காவது என்னமாச்சு ஆச்சுன்னா, நான் தான் சோகப்படுவேன். ஏன்னா நான் என் மனதில தான் அவங்க மேல சந்திராகம் இருக்கு. உங்களுக்கு அது இல்ல. அதனால உங்களுக்கு ஒண்ணும் சோகம் இல்ல, துக்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிற காரணம் நன்றாக பார்த்தா, புத்தர் பகவான் போதிக்கிறார். யாராவது மேல சந்திராகம் இருந்தா, அந்த சந்திராகம் இருக்கிறனால தான் எங்களுக்கு துக்கம் வருது. இப்ப எங்களுக்கு துக்கம் வந்தா நம்ம எல்லாரும் யாராவது மேல தானே போடுவோம். இப்ப நான் துக்கப்படுறேன். என்னமாவது காரணம்னால நான் ஒரு துக்கமா இருக்கேன், சோகமா இருக்கேன், கஷ்டம் வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அப்பனால தான் எனக்கு துக்கம். அம்மானால தான் எனக்கு துக்கம். என்ன சகோதரர்கள்னால தான் எனக்கு இவ்வளவு துக்கங்கள். என் மனைவி திட்டிட்டாங்க, மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு துக்கம். என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதனால தான் எனக்கு துக்கம். அப்படின்னு நம்ம யாராவது மேல தான் போடுவோம். ஆனா புத்தர் பகவான் போதிக்கிறார், யாரும் மேல போட தேவையில்லை. எதுனால இந்த துக்கம் வருது? அதுதான் முக்கியமான காரணம். புத்தர் பகவான் போதிக்கிறார். என்ன காரணம்? சந்தராகம். இப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், சந்திராகம் சந்திராகம் சந்திராகம்னு சொல்றோம். என்ன எது இந்த சந்திராகம்னு சொல்றது? இந்த சந்திராகம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு புரியும், ஒரு ஆளுக்கு புரியாது. அப்படின்னா சந்திராகம்னு சொல்றது 2 வார்த்தை இது. என்ன சந்திராகம்னு சொல்றதுல விருப்பம், அதே மாதிரி பாசம். விருப்பமும் பாசமும் ஒன்னா சேர்ந்துறது தான் சந்திராகம்னு சொல்லும். விருப்பமும் பாசமும். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற யாராவது மக்கள் இருக்கிறாங்கன்னா, அவங்க மேல என்ன கொஞ்சமாவது ஒரு விருப்பமும், அதே மாதிரி ஒரு பாசமும் இருந்தா இந்த துக்கங்கள் ஆரம்பிப்போம்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அந்த பாசமும் எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவுக்கு தான் நமக்கு துக்கம் வருது. இப்ப பாருங்க, அடுத்த காரணத்தை இப்படி சொல்றதுக்கு அப்புறம் புத்தர் பகவான் கிட்ட இந்த காமினி போதிக்கிறார். சரியாக சொன்னீங்க புத்தர் பகவானே. அதுதான் உண்மை. இந்த எனக்கு இருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அவரோட பேர் தான் சிரவாசி. சிரவாசி ஒரு இடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிற என்னோட பிள்ளை அங்க இருக்கிற போது ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம் போய் அங்கேயே நின்று அங்கேயே படிச்சுட்டு தான் வரும். அந்த காலத்துல அப்படித்தான். அப்படின்னா என் மகன் அங்கே போய் படிச்சுட்டு வர வரைக்கும் நான் எந்த நாளும் ஒரு ஆளை அங்கே அனுப்புவேன். ஒரு வேலைக்காரனை அங்கே அனுப்புவேன். போய் பார்த்துட்டு என் பிள்ளை நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆள் அனுப்புவேன். அந்த ஆள் போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு துக்கத்தோடு இருப்பேன். இன்னும் இல்லையேன்னு ரோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா புத்தர் பகவானே அதுல எனக்கு நன்றாக புரிஞ்சது, என் பிள்ளை மேல இருக்கிற இந்த பாசமும் அதே மாதிரி நம்ம அந்த சந்திராகம்னு சொன்னேன். அந்த சந்திராகம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சந்திராகம் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவு துக்கங்கள் வருதுன்னு புத்தர் பகவான் கிட்ட இந்த காமினி சொல்றார். இந்த சொன்னதுக்கும் புத்தர் பகவான் மறுபடியும் சொல்றார், அதுலயும் புரிஞ்சுக்க வேணும் காமினி, இந்த உலகத்துல எந்தமாவது காரணம்னாலே நம்மளுக்கு துக்கங்கள் வருதுன்னா, சோகங்கள் வருதுன்னா, அப்படின்னா அந்த சோகம், துக்கம் இது எல்லாத்துக்கும் காரணம் தான் சந்திராகம். அந்த விருப்பமும் அந்த பாசமும் ஒன்னா சேர்ந்து
நம்ம யாரு மேலாவது வச்சிருக்கிறோம்னா அதுதான் இந்த துக்கத்துக்கு காரணம். நம்ம மனதுல அப்படி ஒண்ணும் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த துக்கங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு போதிக்கிறார். அதுக்கப்புறம் புத்தர் பகவான் போதிக்கிறார், தாங்கிம் மன்யசி காமினி யதாத்தே சிரவாசி மாதா அதிட்டா ஆசி அசுதா அஹோசி சிரவாசிஸ் மாத்துயா சந்தேவா ராகோவா பேமங் வாதி. இந்த காலத்தில் புத்தர் பகவான் போதிக்கிறார் என்னன்னா, இப்படி நினைச்சு பாருங்க காமினி, உங்களுடைய இப்ப சிரவாசியோட அம்மா இருக்கிறாங்களே, யார் பத்தி சொல்றாங்க? சிரவாசியோட அம்மான்னு சொல்றது யாரு? இந்த காமினியோட மனைவி பத்தி தான் சொல்றாங்க. புத்தர் பகவான் உடனடியா மனைவின்னு சொல்லாம சொல்றாங்க சிரவாசியோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த மனைவிய பார்க்கவும் முன்னால, அவங்க பத்தி கேட்கவும் முன்னால, எப்படின்னா இப்ப இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கும் முதல்ல வாழ்க்கைக்கு போறாங்க. போய் கேட்குறாங்க. அப்ப அவங்கள பத்தி என்னமாவது சந்தராகம் இருந்ததான்னு கேட்குறாங்க. பாசமோ ஆசையோ என்னமாவது இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அப்ப சொல்றாங்க புத்தர் பகவானே, நான் அவங்கள பார்த்தும் இல்லைனா, அவங்கள பத்தி கேட்டும் இல்லைனா, அப்புறம் எப்படி எனக்கு சந்தராகம் இருக்கும்? அதனால அப்படி ஒன்றும் இல்லை. அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, ஆமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்பயாவது அந்த என்னோட மனைவியோட ரூபத்தை என் கண்ணால பார்த்தனோ, அந்த பார்த்த உடனே தான் எனக்கு அந்த சந்தராகம்னு சொல்றது வந்தது. அவர் மேல ஒரு ஆசை, அவர் மேல ஒரு பாசம் என் மனதில் வந்தது. அப்பதான் புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்பனா அந்த பார்க்கறதுக்கு முன்னால அவங்களுக்கு யாராவது அடிச்சுட்டாங்க, யாராவது திட்டாங்க, பேசிட்டாங்க, அவங்க இறந்தே போயிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு துக்கம் வருமா அப்படின்னு கேள்வி. பாருங்க எவ்வளோ முக்கியமான ஒரு தர்மத்தை போதிக்கிறாருன்னு. இந்த துக்கங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த உலகத்துக்கு தான் புத்தர் பகவான் இது போதிக்கிறார். நம்ம எல்லாரும் துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க அந்த ரூபத்தை பார்க்கவே இல்லைன்னா, கேட்கவும் இல்லைன்னா, சந்திராகம் இல்லை, அந்த சந்திராகம் இல்லவே இல்லாத காலத்துல உங்களுக்கு அந்த மனைவிக்கு ஆச்சுன்னு ஒரு செய்தி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? துக்கம் வருமானு கேட்குறாங்க. அப்பொழுது காமினி சொல்றாங்க, இல்லவே இல்லை, எனக்கு அப்படி ஒண்ணுமே வராது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எனக்கு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் புத்தர் பகவான் போதிக்கிறார், அப்படின்னா இப்ப உங்களுக்கு அந்த மனைவி கிடைச்சி, மனைவியை பார்த்து, மனைவியை பத்தி கேட்டு, சந்திராகத்தை வந்து அந்த கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த மனைவிக்கு என்னமாவது கஷ்டம் வந்துச்சு, நோய் வந்துச்சு, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னோட வாழ்க்கையே வேற மாதிரி ஆகிரும் அப்படின்னு புத்தர் பகவான் கிட்ட சொல்றாங்க. அவ்வளோ துக்கம் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கு அந்த புத்தர் பகவான் போதிக்கிறாரு, காமினி அதுலயும் நன்றாக புரிஞ்சுக்கோங்க வேணும். உங்க மனசுல இவ்வளோ துக்கங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? இப்ப அந்த மனைவிக்கு என்னமாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ துக்கம் வருதுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா அந்த மனைவியை பார்க்கறதுக்கு முன்னால அந்த துக்கம் உங்களுக்கு இல்லை. அப்படின்னா இப்பதான் வருது. ஆனா அப்படின்னா பார்த்தது காரணம் இல்லை. இந்த ரோட்ல போற ஆளுகளும் நம்ம எல்லாரும் பார்க்குறோமே, பார்க்கறது காரணம் இல்லை. நீங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க, கண்ணால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போறீங்க. அப்படி பார்த்துக்கிட்டு போற ஆள்களுக்கு என்னமா வந்து கஷ்டம் வந்தா நாம இங்கே அழுந்துகிட்டு இருப்போமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐயோன்னு ஒரு பாவம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான், அது அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா ரோட்ல போகிற போது ஒரு ஆசையோட, ஒரு என்னோட ஆள் அப்படின்னு ஒரு ஆள் கிடைப்பாங்க. அந்த ஆளுக்கு என்னமாவது கஷ்டம் வந்தா சந்திராகம் இருக்கிற ஒரு ஆள் கிடைக்கும். அந்த சந்திராகம் இருந்ததுன்னா அப்பதான் இந்த துக்கம் ஆரம்பிப்போம். நன்றாக பாருங்க, இது எங்க உலகத்துல இல்லாத ஒரு காரணத்தை புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு போதிக்கல. புத்தர் பகவான் போதித்ததே இந்த உலகத்துல இருக்கிற ஒரு தர்மத்தை தான் உலகத்துக்கு போதினார். வேற ஒன்றும் இல்லாத ஒரு காரணத்தை போதில்லை. அவர் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கு, ஆனா நம்ம யாருக்குமே தெரியாது. இப்ப என் கையில இப்ப இங்க இருக்கிறத உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த உலகத்துல இருக்கு, ஏன்னா உங்களுக்கு இது தெரியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கு, ஆனா நம்ம யாருக்குமே தெரியாது. புத்தர் பகவான் என்ன பண்ணாரு? அவர் ஒரு தியானம் பண்ணி ஒரு ஞானத்துல அந்த யாருக்குமே தெரியாத இந்த உலகத்துல இருக்கிற அந்த தர்மத்தை தேடி கண்டுபிடித்தார். அந்த தேடி கண்டுபிடித்த தர்மத்தை தான் உலகத்து போதினார்.
அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அங்கே இருக்குது. அது நன்றாக புத்தியோட பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு புத்தர் பகவான் உலகத்துக்கு போதினார். அப்படின்னா நம்மளுக்கு அந்த போதித்த காரணம் தான் இந்த துக்கத்தை பத்தி சொல்றாங்க. துக்கம்னு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த துக்கத்தை நம்ம வாழ்க்கைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறார். எப்படி வருது? அந்த வர்றதுக்கு காரணம் தான் அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ யாரும் காரணம் இல்லை, நீங்களே தான் காரணம். நீங்களே காரணம்னா எனக்குன்னா துக்கம் வருது, நான் தான் காரணம். நான் துக்கத்துக்கு காரணம்னா என்ன நான் பண்ணினேன் அப்படின்னு தான் கேள்வி தான் இருக்கும். அப்படின்னா புத்தர் பகவான் நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா உங்க மனதில இந்த உலகத்தை யாராவது பத்தி சந்திராகம் வச்சுக்குவீங்க, அவ்வளவுதான் நீங்க பண்ணுவீங்க. அந்த சந்திராகம் இருந்தா அந்த சந்திராகத்தினால என்ன ஆகும்? துக்கம் வரும். அதுதான் சொல்றார். அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இந்த துக்கங்கிறது இது, அந்த துக்கத்துக்கு காரணம் தான் சந்திராகம். சந்திராகத்தை இல்லாம பண்ணிட்டா என்ன ஆகும்? துக்கம் இல்லை. துக்கம் இருக்கு, சந்திராகம் இருக்கு. சந்திராகம் இருக்கிறதுனால துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கிறதுனால சந்திராகம் இருக்கு. எப்பயாவது சந்திராகத்தை உடைச்சு போட்டுருவோம், வேணாம் இது சந்திராகம் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு, பாசமும் இல்லை ஆசையும் இல்லைன்னு நம்ம விட்டுடுவோம். அப்படி விட்டதுக்கு அப்புறம் துக்கங்கிறது இல்லவே இல்லை. அதுதான் புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறார். இப்ப பாருங்க புத்தர் பகவான் என்ன பண்ணாருன்னு. இந்த உலகத்துக்கு புத்தர் பகவான் பிறந்தது போது நம்மளுக்கு மாதிரி மனைவி பிள்ளை இது எல்லாமே வச்சுக்கிட்டு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சந்திராகம்னு சொன்னது தூக்கி எறிஞ்சிட்டார். இனிமே சந்திராகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால என்ன பண்ணாரு, அவங்களுடைய மனைவி உலகத்துல இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே துக்கம் இல்லை, என்ன நடந்தாலும் துக்கம் இல்லை. புத்தர் பகவான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது தான் மனைவி அவங்க கிட்ட வந்து நான் இப்ப இறந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் கூட துக்கம் இல்லை. புத்தர் பகவான் இருக்கிற போதே அவங்களோட மனைவி ஒரு துறவி ஆகியிருந்தாங்க. அந்த துறவி இருக்கிற போது ஒரு நோய் வந்துச்சு, ஆனா நோயில கஷ்டமா இருந்தாங்க, ஆனா ஒண்ணுமே துக்கம் இல்லை. அவங்களோட பிள்ளை ராகுலன் ஒரு துறவி, அவரும் பிக்கு ஆகி இருந்தாங்க. அந்த பிக்கும் இருந்து புத்தர் பகவானுக்கு முன்னால் அவங்களும் இறந்து போயிட்டாங்க, பரிநிர்வாணத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா அப்பவும் துக்கம் இல்லை. இப்ப பாருங்க, உங்களோட பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்கு முன்னால் அவங்க செத்து போனா எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, எவ்வளோ துக்கங்கள் வரும். அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, என்னோட பிள்ளைகள் நோய்பட்டாலும், என்னோட ஆட்கள் நோய்க்கு போனாலும், அவங்க எல்லாரும் இறந்து போனாலும் எனக்கு என்னமும் துக்கம் வராது. எதுக்காக வராதுக்கு காரணம் இருக்கு. என்ன துக்கம் வர்றதுக்கு காரணம்? சந்திராகம். அப்படின்னா அந்த துக்கம் வர்றதுக்கு காரணமான சந்திராகத்தை நான் எடுத்து போட்டேன் என் மனதில். அப்படி சந்திராகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படின்னா துக்கம் வருமா? இல்லை, துக்கம் வரவே வராது. ஆனா அவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க. அப்படின்னா பாருங்க, நம்ம எல்லாருக்கும் புத்தர் பகவான் போதித்த இந்த தர்ம மார்க்கத்துல போனா, இந்த வழியோட நம்மளும் போனா எவ்வளவு முக்கியமான அழகான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். நினைச்சு பாருங்க, துக்கம்னு ஒண்ணுமே இல்லை, என்ன நடந்தாலும் துக்கம்னு ஒண்ணும் இல்லை. என்னோட உடம்புக்கே நோய்கள் வருது, ஆனா இந்த உடம்பை பத்தியும் சந்திராகம் இல்லை. வேற யாரோடையாவது உடம்பு மாதிரி தான் இந்த உடம்புல நம்ம இருப்போம், ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைன்னு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, புத்தர் பகவான் உலகத்துக்கு போதித்த இந்த தர்ம காரணம், இந்த பத்ரக சூத்திரத்தில் உலகத்துக்கு போதித்த இந்த தர்ம காரணத்துல எவ்வளவு அழகான ஒரு காரணம் போதிக்கிறாரு, எவ்வளவு முக்கியமான காரணம் போதிக்கிறாரு. ஆசை தான். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சந்திராகம் வச்சிருக்கிறோம்னா, அந்த சந்திராகத்தில தான் இந்த பிரச்சனைகள், இந்த துக்கம், இந்த வேதனைகள் இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கிட்ட வந்திருக்கு. ஓடி 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 நம்ம கஷ்டமாவே பிறந்த நாள்ல இருந்து ஒரே கஷ்டம். இப்ப பாருங்க, உலகத்தை பார்த்து யாராவது என்னமாவது சாப்பிடுறத பார்க்குறோம். நம்ம எல்லாரும் சாப்பிடுறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நினைக்கிறோம், சாப்பிடுறது எனக்கும் வேணும். இவ்வளவு நாள் அந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு தோணவே இல்லை. நான் இருந்தது சாப்பிட்டு இருந்துறேன். வெளியே போனது நேரத்துல யாரோ ஆளு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டேன், இந்த உலகத்துல அப்படியே ஒண்ணு இருக்குதா, அது நானும் சாப்பிடணும். பேச பார்த்தா ஐயோ என்கிட்ட பணம் இல்லை, இப்ப நான் என்ன பண்றது?
அப்படின்னா நான் பணம் தேடணும். எதுக்காக பணம் தேடணும்? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக. அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் மேல என்ன வந்தது? சந்திராகம் வந்துச்சு. அந்த சந்திராகம் பின்னால ஓடுது. எப்ப அந்த சந்திராகத்தோட அந்த வேணும்னு நினைச்ச காரணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன். பணத்தை தேடணும், இப்ப தேடணும். பாருங்க எவ்வளவு துக்கம், எவ்வளவு கஷ்டம். வெயில்ல, மழையில துக்கம் பட வேணுமே அந்த பணத்தை தேடுறதுக்கு. அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த மாதிரி பெரிய துக்கங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு துக்கம் படுறோம்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நன்றாக பாருங்க. இதுதான் புத்தர் பகவான் உலகத்துக்கு போதிக்கிறாரு. நீ ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஒரு சின்ன காரணம் தான். சந்திராகம் தூக்கி வெறிஞ்சி அது பக்கமா போடு. அப்புறம் உனக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். சந்தோஷமா இருக்கலாம். ஒண்ணுமே தேவையில்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அனுபவிக்கலாம். ஆனா ஆசை இல்லை. ஆசை இல்லாம சாப்பிடலாம், துணி போடலாம். புத்தர் பகவான் எவ்வளவு கிடைச்சது. புத்தர் பகவானுக்கு பெரிய வியாரர்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா புத்தர் பகவான் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி ஒரு சீவரை எடுத்துக்கிட்டு போய் கீழே போட்டு அதுல படுத்துக்குவாங்க. அவரு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அது ஒரு சந்தோஷம். ஆசை இல்லை, எவ்வளவு இருக்கு. ஆனா இதுலயே நான் உட்காரணும், மக்களுக்கு தெரியறதுக்காக நான் இங்க உட்காரணும். இப்ப எங்க வீட்லயும் இருக்கு சொல்லுங்களே, இந்த மாதிரி ஒரு கதிரையில் இருக்கு. இதுல அதெல்லாம் துணி போட்டு மூடி வச்சிருப்போம். யாராவது வீட்டுக்கு வர்றதுன்னு சொன்னா டக்குன்னு துணியெல்லாம் எடுத்து போட்டு அதுல உட்காரும். டக்குன்னு போய் மறுபடியும் அவங்க போனதுக்கு அப்புறம் போட்டுரும். அப்படின்னா மக்களுக்கு தெரியறதுக்காக தான் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆசையும் இருக்கு. அப்படின்னா பாருங்க எவ்வளவு பொய். அது வாழ்க்கையே எவ்வளவு பொய்யா இருக்குன்னு. அப்படின்னா புத்தர் பகவான் என்ன பண்ணாரு? இந்த பொய்யான வாழ்க்கையை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் விட்டாரு. சந்திராகத்தை தூக்கி போட்டு அவரு எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, சுகங்கள் இருந்து, இது எது மேலையும் சந்திராகம் இல்லவே இல்லை. அதனால அவர் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதே மாதிரி சுகமா வாழ்ந்து சுகமா இறந்து போனார். பரிநிர்வாணத்துக்கு போனார். அந்த பரிநிர்வாணத்துக்கு போன புத்தர் பகவான் உலகத்துக்கு போதித்த முக்கியமான காரணம் இந்த சந்திராகத்தை தூக்கி போடுங்க. சந்திராகத்தை இல்லாம பண்ணலைன்னா நீங்க பெரிய கஷ்டங்கள், வாழ்க்கை முழுக்க துக்கமே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு புத்தர் பகவான் இந்த சூத்திரத்தில் போதிக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற என்னமாவது இருந்தா, ஒரு சத்தம் இருந்தாலும், ஒரு ரூபம் இருந்தாலும், ஒரு ருசி இருந்தாலும், என்ன இருந்தாலும் நம்ம அது அனுபவிக்கலைன்னா, இல்லைன்னா நான் என் கண்ணுல ஏதாவது நான் காணலைன்னா எனக்கு துக்கம் சந்திராகம் வரவே வராது. இப்ப நீங்க நன்றாக பாருங்க, உங்க வீட்டுல என்னமோ இருக்கு. நம்ம நினைக்கலாம் ஒரு கட்டல் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு கட்டல் இருக்குது. எனக்கு இப்ப நான் இங்க இருக்கேன், உங்க வீட்டுல இது இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து அந்த கட்டல்ல தான் இப்ப இருந்து தான் இந்த தர்மத்தை கேட்குறீங்க. அப்படின்னா அங்க இருக்கிற அந்த கட்டல் எனக்கு தெரியாது. அதனால எனக்கு ஒண்ணுமே சந்திராகம் இல்லவே இல்லை, பிறக்காது. ஏன்னா நான் காணல, அது தெரியாது எனக்கு. இருக்குதுன்னு கூட தெரியாது. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கூட ஆசை வருமா? வரவே வராது. அப்படின்னா எப்பயாவது நீங்க ஒரு போட்டோ ஒன்று அடிச்சுட்டு எனக்கு போடுறீங்க, சாமி எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு கட்டல் இருக்குது, அழகான ஒரு கட்டல் அப்படின்னு எனக்கு சொல்றீங்க. அப்புறம் கொஞ்சம் சந்திராகம், இவங்களோட வீட்டுல இப்படி ஒரு கட்டல் இருக்குது, நானும் அங்கே போய் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தா, அப்பதான் அது இல்லாம போனா துக்கம் வருதும், அது உடஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னா துக்கம் வரும், நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னா அப்பவும் துக்கம் வரும். இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திராகம். அப்படின்னா இதுக்கு முன்னால எனக்கு என்ன நடந்தாலும் அந்த கட்டல் உடந்து போனாலும், எடுத்துக்கிட்டு போனாலும், என்ன ஆகினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, துக்கமே இல்லை. அப்படின்னா எப்பயாவது என் கண்ணுல கண்டனோ அப்பதான் அந்த சந்திராகம்னால தான் எனக்கு இந்த துக்கம். அப்படின்னா நன்றாக பார்க்க வேணும் இந்த உலகத்தை பத்தி. நீங்களும் எவ்வளவு துக்கங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்களும் பாருங்க உலகத்தை பத்தி நன்றாக. அம்மானால எனக்கு துக்கம் வருது. எப்படி துக்கம் வருது அப்படின்னா, அம்மா மேல எவ்வளோ நான் பாசம் இருக்கிறேனோ அந்த பாசத்துக்கு நம்ம சொல்லலாம் சந்திராகம்னு. அந்த சந்திராகத்தினால தான் எனக்கு இப்ப இவ்வளவு துக்கம். அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு நம்ம உதவி பண்ணணும், அது சரி. ஆனா அம்மானால எதுக்காக எனக்கு துக்கம் வருது? அந்த அம்மா மேல இருக்கிற பாசனால தான் எனக்கு துக்கம் வருது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே 2 அம்மாக்கள் சேர்ந்து அந்த உலகத்துக்கு பிறக்க வச்ச அந்த அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தைய நீங்க வச்சுக்கோங்க
அப்படின்னு ஒரு வளர்க்குறதுக்காக ஒரு அம்மாவை கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு ஒரு 20 வருஷம் போகுது. ஆனால் அந்த அம்மா வரவே வரல. இப்போ நான் யாருக்கு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? என்னை வளர்த்த அம்மாவுக்கு தான் சொல்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது யார் இந்த உலகத்துக்கு எனக்கு பிறப்பை கொடுத்தது யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். போய்கிட்டு இருக்கிற போது அந்த அம்மா, இந்த உலகத்துக்கு என்ன பிறப்பை கொடுத்த அம்மா ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. யாரோ ஒரு பொண்ணு கீழே கிடந்துக்கிறாங்க, ஒரு அம்மா கீழே கிடக்குறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போயிடும். துக்கம் வருதா, அழுக வருதா, சோகம் வருதா, போய் தேடுறோமா, ஐயோ என் அம்மா செத்து போச்சுன்னு நம்ம அழுகுவோமா? ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? ஆனால் நம்ம வளர்த்த அம்மா இருக்காங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் போகுது அந்த வளர்த்த அம்மா கீழே விழுந்து கிடக்குறான். இப்போ என்ன பண்ணுறது? பார்ப்பீங்க நல்லா, இதுதான் என்னை வளர்த்த அம்மா. கத்திக்கிட்டு ஓடி போய் கீழே விழுந்து, ஐயோ என்னோட அம்மா செத்து கிடக்குறாங்களே அப்படின்னு பிறண்டு நம்ம எல்லாரும் அம்மாவோட தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி அங்கே போய் மருந்து கொடுத்து அம்மாவை காப்பாற்ற முடியாமல் அம்மா இறந்து போயிருந்தா அழுந்து பாருங்க. இது எல்லாமே பண்ணுறோம். அம்மாங்கிறது யாரு? உண்மையான அம்மா தான் அந்த முதல்ல ரோட்ல கிடந்த அம்மா. ஆனால் நமக்கு தெரியாது, கொஞ்சம் கூட துக்கம் வரவே வரல. அப்படின்னா அந்த அம்மானால எங்களுக்கு துக்கம் வரல. அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா மேல எவ்வளோ நம்ம சந்திராகம் வச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்மளுக்கு துக்கம் வரும். நன்றாக பாருங்க இந்த சொல்ற காரணத்தினை பத்தி. துக்கம் வர்றது எதுனாலையும் நம்மளுக்கு துக்கம் வருதுன்னு சொன்னா இந்த உலகத்துல எப்பயுமே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா எங்க இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் எங்கேயாவது என்னமாவது இருக்குமே, துக்கம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்படி நான் புத்தர் பகவான் போதிக்கிறார், யாரு எப்படி இருந்தாலும் அவங்கள மேல இருக்கிற சந்திராகத்தை தூக்கி போடுங்க. அப்ப என்ன நடந்தாலும் துக்கம் இல்லை. யாராவது எம் மேல எனக்கு சந்திராகம் இருக்குன்னு சொல்லுவோம். எம் மேல இருக்கிற சந்திராகத்தை நான் தூக்கி போடுறேன். நான் சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் இருக்கிறேன். அப்படி இருந்தா இந்த உடம்புக்கு நோய் வந்தா போய் மருந்து எடுப்பேன், எனக்கு வேதனை வருதுனால. ஆனா இது என்னோட உடம்புன்னு இது தேடி போய் போய் கஷ்டப்படுறது, அழுகுறது, ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு அழுதுகிட்டு கிடக்க மாட்டாங்க. எதனால? இந்த உடம்பு மேல இருக்கிற சந்திராகம் இல்லாம பண்ணினதுனால. அப்படின்னா நன்றாக புரிஞ்சுக்க வேண்டிய காரணம் தான் இந்த புத்தர் பகவான் போதித்த காரணம். முக்கியமான ஒரு காரணம், நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டிய முக்கியமான ஒரு மாறுற மாதிரி ஒரு தேசித்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் இந்த காரணம், இந்த சந்திராகம். இதுதான் நம்ம வாழ்க்கை துக்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறது. இப்பவும் நீங்க இந்த தர்மத்தை கேட்கிற போதும் ஒரு எங்கேயாவது வேலை பண்ணிக்கிட்டு இந்த தர்மம் கேட்கலாம். அந்த இடத்துலையும் துக்கத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னா உங்க பிள்ளைகள் மேல வச்சுக்கிட்டு இருக்கிற பாசம் தான், சந்திராகம் தான் இந்த துக்கத்துக்கு காரணம். ஏன் அவங்களுக்கு சோறு கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அதுக்குனால நான் இங்க வந்து துக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு ஆசைப்படுறது எல்லாத்தையும் கொடுக்கணும், அவங்க ஆசைப்படுறது கொடுக்க முடியாம போனா ஐயோ எனக்கு துக்கம், அதனால எப்படியாவது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்திராகம் இருக்கு. அந்த சந்திராகத்தினால தான் எல்லா துக்கங்களையும் நம்ம எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு மேல ஒரு சந்திராகம். அந்த சந்திராகம் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு மழை பெஞ்சாலும் துக்கம், ஐயோ மழை பெய்யுதே, வீட்டுல என்ன நடக்க போகுதோ, துக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். வெயில் அடிக்குது, ஐயோ வெயில் அடிக்குதே, என்ன உடைய போகுதோ, இந்த வெயில் தாங்கிக்க முடியுமோ, இதெல்லாம் இல்லாம போயிடுமோ, அப்படி மரங்கள் இருக்குது, இதுல பூக்கள் இருக்குது, இது எல்லாமே இறந்து போயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கும். அப்படின்னா பாருங்க, அந்த துக்கங்கள் எல்லாம் சோகங்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டை சுத்தி இருக்கிற பொருள்கள் பத்தி இருக்கிற ஒரு சந்திராகம் தான் இது காரணம். இப்ப வெளியே இருக்கிற ரோட்ல போது மரங்கள் இருக்கும், அதை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அது வெயில்ல இருந்தாலும் மழையில இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, நம்ம வேலையை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் தர்மம், அதுதான் உலக தர்மம் அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறாரு. என்னமாவது இந்த உலகத்துல மனிதனா இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், என்னமாவது இருக்கலாம், எது மேலேயாவது சந்திராகம் இருந்தா, என்ன சந்திராகம்னு சொன்னோம்? விருப்பமும் பாசமும் ஒன்னா சேர்ந்ததுக்கு தான் வருத்தமா சொல்லுவோம். அர்த்தம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சந்திராகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இந்த சந்தராகத்தை எடுத்து போடலைன்னா சந்திராகம் தான் இந்த துக்கத்துக்கு காரணம். துக்கங்கிறது இது, துக்கத்துக்கு காரணம் சந்திராகம், சந்திராகத்துக்கு காரணம் தான் இந்த உலகத்துல அந்த தர்மத்தை நம்ம தெரியாதனால, சந்திராகத்தை எடுத்து போடாதனால தான் இந்த துக்கம் வருது. அதுதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ண வேணும். எதுக்காக முயற்சி பண்ணணும்? இந்த புத்தர் பகவான் போதி தர்ம காரணத்தை பத்தி விசுவாசத்தை வைக்கணும்னு நான் முதல்ல சொன்னேன். இதனால்தான் ஏன் நீங்க இந்த புத்தர் பகவான் போதித்த இந்த சந்திராகத்தினால தான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாரும் எடுக்க மாட்டேன். அது சந்திராகம்னு சொல்றது என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விசுவாசம் இருந்தா, ஆமா புத்தர் பகவான் சொன்னா அது உண்மைதான் அப்படின்னு நினைச்சு சந்திராகம்னு சொல்றது நன்றாக பார்ப்பீங்க. அது உண்மைத்தானே, அம்மா மேல எவ்வளவு ஆசை இருக்கோ அதே அளவுக்கு தானே துக்கம் வருது. என் மனைவி மேல எவ்வளவு ஆசை இருக்குதோ அதே அளவுக்கு தானே எனக்கு துக்கம் வருது அப்படின்னு நீங்க நன்றாக பார்ப்பீங்க. ஒரு மனைவி இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு சண்டை போட்டு வீட்டுல போறாங்க. அது நல்லா இருக்கிற நாள்ல ஒரு துக்கம் வருது. ஒரு அந்த மனைவிக்கு நோய் வந்தா நம்ம எல்லாரும் துக்கப்படுவோம். ஐயோ அப்படின்னு கொண்டு போவோம், எல்லாமே பண்ணுவோம், மருந்து எடுத்து கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அதே மனைவி சண்டை போட்டு வீட்டுல போறாங்க, வீட்டுல இருந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னு இங்க செய்தி வருது. ஆனா அவ்வளோ நினைக்க மாட்டோம். ஏன்? அது காரணம் தான் அந்த மனைவி மேல இப்ப எனக்கு சந்திராகம் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம அந்த விசுவாசத்தோட இந்த சந்திராகம் தான் இந்த காரணம், இந்த துக்கத்தை எல்லாத்துக்கும் காரணம்னு நன்றாக புரிஞ்சுட்டு இந்த சந்திராகத்தை நம்ம மனதில் இருந்து எடுத்து போடுறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண வேணும்? முயற்சி பண்ண வேணும். அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இந்த தர்ம போதனைத்தில் நான் போதித்த இந்த தர்ம காரணம் எல்லாரும் வாழ்க்கையிலுக்கும் எடுத்துட்டு இந்த தர்மத்தை நம்ம வாழ்க்கையில முக்கியமான தர்ம காரணத்தை எடுத்துட்டு இப்படித்தான் புத்தர் பகவான் போதிக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவிக்கிற எல்லா துக்கத்துக்கு காரணமும் இந்த சந்திராகம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு, அந்த துக்கத்திலிருந்து தப்பிச்சு விடுதலை ஆகிறதுக்கு இந்த தர்ம போதனை உங்க எல்லாருக்கும் காரணமாகட்டும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்படி சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தர்ம போதனை கேட்டோம். நான் தேசித்தேன். இந்த தர்ம போதனை கேட்டு சேர்த்து வச்சுக்கிட்ட இந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கிட்டு அனுமோதனை செய்வோம். எங்களுக்கு இந்த தர்ம போதனை போதிக்கிறதுக்காக வழிகாட்டிய லபுனூருக்கு அந்த ஆரணி சேனாசனத்தில் என்னோட ஆச்சார உபாத்தியாய அவர்கள் பேர் சொல்றதுக்காக பேர் வேண்டும். மாங்கடவல சுதாசன கௌரவ தேரர், அதே மாதிரி மாங்கடவல நந்தரத்ன தேரர், அதே மாதிரி கொத்மலை குமாரகாஷப்ப தேரர். இந்த தேரர்களுக்கு இந்த கௌதம புத்த சாசனத்திலேயே நிர்வாணத்தை அடையிறதுக்கு இந்த தர்ம போதனைத்திலே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்ட புண்ணியங்கள் காரணையாகட்டும். அதே மாதிரி இந்த தர்ம போதனை கேட்ட என்னுடைய சேர்ந்து இந்த தர்ம போதனைக்காக உதவி பண்ண எல்லாருக்கும் இந்த தர்ம போதனத்தில் நம்ம எல்லாரும் சேர்த்துக்கிட்ட அந்த புண்ணியங்கள் அந்த நிர்வாணத்துக்கு போகிறதுக்கு, அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக, அதே மாதிரி எங்கேயாவது நம்ம பிறக்கிறோம்னா அந்த எல்லா இடத்துலையும் சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக இந்த புண்ணியங்கள் காரணமாகட்டும்னு நான் பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் முன்மணிகள் துணை.